டே 3 வீடியோக்கு நீங்க ரெடியா? டே 3ல நாங்க டோட்டலி 4 ஸ்பாட்ஸ் கவர் பண்ணோம். அது என்னன்னு இப்ப பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், த டெம்பிள் ஆஃப் டூத். இந்த டெம்பிள் கெண்டில லொகேட் ஆயிருக்கு. கௌதம புத்தாவோட பல் இருக்கிற டெம்பிள். நெக்ஸ்ட், ஸ்ரீ பக்த ஹனுமான் டெம்பிள். இது ரம்போடால இருக்கு. அப்புறம் ஃபேமஸான ப்ளூ ஃபீல்ட் டீ பிளான்டேஷன் சைட் விசிட். லாஸ்ட் விசிட் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இது எல்லாமே இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். The Temple of Tooth. இந்த கோயில் கெண்டில ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். இது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ல ஒண்ணு. இந்த டெம்பிள்ல தான் கௌதம புத்தாவோட கோரப்பல் வச்சிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த டெம்பிளை எங்களால பார்க்க முடியல. ரீசன் என்னன்னா 16 இயர்ஸ் கழிச்சு இந்த டெம்பிள்ல இருக்கிற அந்த கோரப்பல்ல வெளியே எடுத்து பூஜைக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க எவ்வளோ க்ரௌட் தெரியுமா? பயங்கர க்ரௌடு. ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த க்ரௌட் இருந்துட்டே இருந்தாங்க. எல்லா மக்களும் இந்த ஸ்பெஷல் செரமனிக்காக 17 கண்ட்ரீஸ்ல இருந்து புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்த டெம்பிளுக்கு வந்திருந்தாங்க. க்ரௌட் பாருங்க எவ்வளோ ஹெவியா இருந்துச்சுன்னு. நாங்க கெண்டி விட்டு வெளியே போறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த டெம்பிளோட எல்லா வேஸ்மே பிளாக் ஆயிடுச்சு. அது போக இந்த டெம்பிளை சுத்தி இருக்கிற கெண்டி லேக்குமே நம்மளால பார்க்க முடியல. இந்த பீப்புள் எல்லாமே ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க புத்தரை வழிபடுறதுக்காக. செக்யூரிட்டியுமே ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. நம்மளால கேபை ஸ்டாப் கூட பண்ண முடியலன்னா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா நாங்க கெண்டியை விட்டு வெளியே வந்துட்டோம். இது ஸ்ரீலங்காவிலேயே ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளை கண்டிப்பா நீங்க எல்லாரும் விசிட் பண்ணணும். கெண்டியை விட்டு வெளியே வந்து டுவர்ட்ஸ் நுவரெலியால ரம்போடான்ற பிளேஸ்ல லொக்கேட் ஆயிருக்கிறது தான் ஸ்ரீ பக்த ஹனுமான் டெம்பிள். இந்த டெம்பிளை உருவாக்குனது சின்மயா மிஷன்ஸ். அவங்க தான் இதை மெயின்டைனும் பண்றாங்க. இந்த ரம்போடியால இருக்கிற ஹனுமான் டெம்பிள் 18 ஃபீட் ஹனுமான் ஸ்டாச்சு. இந்த டெம்பிளை சுத்தி இருக்கிற லொகேஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இங்க இருந்து ஒரு சூப்பரான ஹில் வியூவே நீங்க பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரா எக்ஸலண்டா இருந்துச்சு. அந்த ஸ்டாச்சுமே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருந்துச்சு. நீட் அண்ட் கிளீனா இந்த டெம்பிளை மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. இங்க பாருங்க, அந்த டெம்பிள் இருந்து வெளியே வந்தோடனே அதோட வியூ பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. மஸ்ட் விசிட்னே சொல்லலாம். இந்த டெம்பிள் ஒரு பயங்கர பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணுச்சுங்க. ஏன்னா அது இருந்த லொகேஷனும் அப்படி. டெம்பிளும் ரொம்ப ஆன்மீகமா இருந்துச்சு. வெளியே வந்து வியூவை பார்த்தா அது ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. ஸோ இங்க உட்காந்து அந்த நேச்சரை ரசிக்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. பாருங்க இந்த வியூ எப்படி அருமையா இருக்குன்னு.
டெம்பிள் விசிட்டை முடிச்சிட்டு நாங்க நெக்ஸ்ட் போன ஸ்பாட் தான் ரம்போடியாவோட வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்துல நாங்க ஒரு ஷாப்பிங் ஸ்பாட் போனோம். அங்க ரொம்ப சூப்பரான யூனிக்கான ஹேண்ட் கிராஃப்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் திஷ்டி பொம்மைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்ரீலங்கால ஃபேமஸான திஷ்டி பொம்மைங்க அது எல்லாமே இங்க அவைலபிள். அது ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு மீனிங்கை குறிக்கும். அது எல்லாமே நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியர்பைல இருக்கிற அந்த வியூ பாருங்க, வாவ் சூப்பரா இருந்துச்சு. இங்க இருந்து ரம்போடியாவோட ஃபேமஸ் ஃபால்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். இது ஒரு பெஸ்ட் போட்டோஷூட் ஸ்பாட். ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு செம்ம டயர்டுங்க. அப்புறமா ஒரு டீ குடிக்கலாமா அப்படின்னு போன ஸ்பாட் தான் ப்ளூ ஃபீல்ட் டீ பிளான்டேஷன் விசிட். இங்க டீ எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்முறை விளக்கமே கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஜுகேஷனலான ஸ்பாட்டுமே கூட. ப்ளூ ஃபீல்ட் டீ கார்டன் 1840 அந்த இயர் அப்பதான் ஆரம்பிச்சாங்க. இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீ எப்படி தயாரிக்கிறாங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்ப கிளியரா. இவங்க ஸ்ரீலங்கால டீஸ் எல்லாமே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பெரிய அளவுல பண்றாங்க. ஸோ இந்த ப்ளூ ஃபீல்ட் டீ பிளான்டேஷன் ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட். ஸோ இதை மஸ்ட் விசிட் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் டீ மேக்கிங் ப்ராசஸை நாங்கள் ஒரு கம்ப்ளீட் வீடியோவாகவே ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதும் நம்ம அப்படியே ஒரு வாக் போய் இந்த டீ பிளான்டேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வா, வியூவும் பயங்கரமா இருந்துச்சுங்க. நாங்கள் போனப்போ ரொம்ப நல்லா ட்ரிசில் ஆகிட்டு இருந்ததுனால கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்கே ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. Hello, where are you from? Romania. Romania, very good. We are from India. Okay. நிறைய ஃபாரினர்ஸ் இந்த டீ பிளான்டேஷனை விசிட் பண்ண வந்திருந்தாங்க. வித்துன் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அது போக அவனும் இந்த டீ இலையெல்லாம் பறிக்கணும், டீ செஞ்சு குடிக்கணும் அப்படின்னு ஆர்வமா அந்த டீ இலையெல்லாம் பறிக்கிறான் பாருங்க. இது முடிச்சதும் அவங்களே அவங்களோட பேண்ட்ரியில ஒரு ஹாட்டான பிளாக் டீ கொடுப்பாங்க. ஃப்ரீ தான், சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. டீ பிளான்டேஷன் முடிச்சிட்டு வண்டியை எடுங்க அப்படின்னு சொல்லி நுவாரா ஹில்ஸ் ஏறிட்டோம். ஏறினோடனே நாங்கள் ரூமை செக்இன் பண்ணிட்டு அவசரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் நாங்கள் போன ஸ்பாட் தான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் யூஸ்வலி 5 or 6க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போனால் தான் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மை விசிட் பண்ண முடியும். நாங்கள் ஆட்மா ஆக்ரோ ஸ்ட்ராபெரி ஃபார்மை தான் விசிட் பண்ணியிருந்தோம். இவங்க ஸ்டோரில் ஃப்ரெஷ்ஷாக பண்ண ஸ்ட்ராபெரி ஜூஸ், ஸ்ட்ராபெரி ஜாம், அது போக கம்ஸு, ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்கு, இது எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இவங்களோட ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. அண்ட் ஜாம் சொல்லவே வேணாம். வீட்டுக்கு வந்து ஒரு பாட்டில் ஜாம் ஒரே நாளில் காலி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் யம்மியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்களோட ஆம்பியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க ஸ்ட்ராபெரி ரிலேட்டடா எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருந்தாங்க. ஸ்பெஷலி ஸ்ட்ராபெரி டீ எல்லாம் இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் நாங்க அதை ட்ரை பண்ணல. நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸுமே இருந்துச்சு.
ஸ்ட்ராபெரி சாக்லேட்ஸும் அவைலபிளா இருந்துச்சு. சோ இங்க போனா நீங்க சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணலாம். நுவாரியால நாங்க புக் பண்ண ஹோட்டல் மிஸ்டி மவுண்ட் வில்லா. நாங்க நினைச்சது ஒண்ணு கிடைச்சது வேறன்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற வில்லால ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க. அதை என்னன்னு கேட்டதுக்கு அந்த ஹோட்டலை மேனேஜ் பண்ற ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணாங்க. பர்டிகுலர்லி அந்த ஓனர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அரௌண்ட் 10:30க்கு எங்க கிட்ட ஒரே ப்ராப்ளம், நீங்க ரூம்ஸை வெக்கேட் பண்ணுங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வர்ஸ்ட் பிஹேவியருங்க. நாங்க அகோடால தான் புக் பண்ணோம். அண்ட் அகோடாவும் இந்த இஷ்யூவை வந்துட்டு ஹேண்டில் பண்ண விதமும் எங்களுக்கு பயங்கர அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இந்த பிளேஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பிளேஸ் கூட இல்ல. சோ இந்த மாதிரி ஹோட்டலை புக் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ரிவ்யூஸ் நல்லா பார்த்து புக் பண்ணுங்க. ஸ்ரீலங்கனோட நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்க எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.